புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஒரு விஷயம் சொல்றான். விமனுக்கு இந்தியால ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா $770 பில்லியன் ஜிடிபில 2025 வந்துருங்கிறான். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டாலே. ஆனா நம்ம அந்த கேள்வியே கேட்டது கிடையாது. சாக்ரிஃபைஸ் ஆர்டர் ஆஃப் த டே ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட காரணத்தினாலதான் விட்டு கொடுக்க கத்துக்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்க. நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதெல்லாம் என்ன? விட்டு கொடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பொறுத்து போ, தாங்கிக்கோ. ஒரு பெண்ணுனா அப்படிதான் இருக்கணும். ஏன்? அப்ப இங்க இருக்கக்கூடிய சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும், அதை பொறுத்துக் கொள்வதான ஒரு பெண்ணிடத்திற்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதனால பாத்தீங்கன்னா பெண்ணுடைய பொட்டன்ஷியாலிட்டியை, அவளுடைய டயத்தை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் கேலியும் உண்டு. கவனிச்சிருக்கீங்களா? பெண்ணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற எல்லா கருவிகளின் மீதும் விமர்சன பார்வை உண்டு. அது பெண்கள் தான் ரொம்ப ரசிக்கிறீங்க. ஃப்ரிட்ஜை கிண்டல் அடிச்சு பல இடங்கள்ல பேசுறப்ப அதுக்கு கை தட்டுறது பெரும்பாலும் பெண் தான். தினந்தோறும் நீ மாவரைச்சு இட்லி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாத. ஹோட்டல் எங்க வச்சு செய்யறான்? 4 நாள் மாவை உள்ள வச்சுதானே செய்யறான். மிக்சி இல்ல, அம்மியில் அரைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பாயிண்ட் எல்லாம் சேர்த்துருவாங்க. அம்மியில் அரைச்சாதான் பெண்ணுக்கு உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எல்லாம் சேர்த்துருவாங்க. தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும். ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேல விமர்சனம் கிடையாது. ஆனா கிச்சன்ல ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஆனா ஃபேன் போட சொல்லு. வாட்ஸ் ராங் இந்த? நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்றோம். அன்பெய்ட் கேர் அப்படின்னு சொல்றோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதெல்லாம் சொல்றோம். இட்ஸ் அன்பெய்ட் கேர். விமனுடைய அன்பெய்ட் கேர். அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எம்பவர் அடைய முடியும். உய்வித்தல் என்பது அதுதான். இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு. ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது. ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும். அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும். இதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கிறது திமிரெடுத்த மாதிரி பேசாது. போற இடத்துல பொழைக்கணும், போற இடத்துல பொழைக்கணும். அப்ப பொழைக்கிறதுக்கு தான் போறாங்களா என்ன? ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது. அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா? இஃப் யூ வாண்ட் டு சூஸ் யூ. உங்களுடைய growth-ஐ நீங்க அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும். உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும். அப்படிதான் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இந்த சமூகத்தை படிப்படியாக அடுத்தடுத்து கொண்டு வந்திருப்பது நீங்கள் தான். நிர்வாகம் என்னவென்றால் 10க்கு 10 இடத்துக்குள்ள ஒரு நிர்வாகம் பண்றது எப்படின்னு தெரியும். 10,000 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 100 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 10 லட்சத்துக்கு நிர்வாகம் தெரியும், 10,000 கோடிக்கும் உங்களுக்கு நிர்வாகம் தெரியும். இட்ஸ் இன் யுவர் பிளட், ரைட்? நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அவர் சொல்றாரு, அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர். அவர் அறிமுகப்படுத்தி வைக்கல, அவருடைய பேரை அறிமுகப்படுத்தி இவர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னோடனே அந்த அங்கேயே டப்புன்னு கேட்டாங்க, டோன்ட் ஹேவ் a நேம் அப்படின்னாங்க. எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு. இப்பவுமே நம்ம இதுல ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? இவர் சுப்பிரமணி, இது அவங்க ஒய்ஃபு, அவ்வளவுதான். அவங்களுக்கு அடையாளம் என்ன? அவர் ஒய்ஃபு, அவ்வளவுதான். அதுக்கு அடையாளம். அதுக்கு பேர் இருக்கா இல்லையா? ஒரு படத்துல ஏதோ சினிமா படத்துல யாரும் சொல்லுவாங்கல்ல, ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, என்ன ஒரு பேர் வச்சு நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இதுல பெருமை வேறு. அவர் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாரு. கூப்பிடல என்ன? உங்களை பற்றி உங்கள் சுய அபிப்பிராயம் என்ன என்பதுதான் இங்க முக்கியம். அந்த சுய அபிப்பிராயங்கள் இருக்குல்ல, அது மாறாத வரைக்கும் இந்த சமூகம் அதை மாற்றி தரும் என்ற நம்பிக்கையெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெங்த் இஸ் யுவர் சிக்னேச்சர், வேர் இட் ஹேப்பனிங். உங்களுடைய பலம் தான். வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள், ஆணுக்கு முடியாது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். சம்பந்தமே இல்லாம கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துல இருந்து 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசத்துக்குள்ள அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு கொத்துச்சாவி இடுப்புல வச்சுட்டு போற கெப்பாசிட்டி பொண்ணுக்கு தான் உண்டு. She is actually an entrepreneur. எப்போதும் பெண்ணை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆணை இந்த உலகம் இண்டிபெண்டன்ட் சொல்லுது. எப்போதுமே தனித்து நிற்கிற பெண்ணை இந்த உலகம் இண்டிபெண்டன்ட் சொல்லுது. நீங்கள் ஒத்துக்கிறீங்க, அதான் சிக்கல். இந்த உலகம் சொல்றதுங்க சிக்கல் நான் சொல்லவே மாட்டேன். அதை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் இருக்குல்ல, என் உரிமையை சலுகை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல,
இதை கேட்பது என் தியாகத்திற்கு விரோதமானது, நான் இந்த சலுகையை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வாங்க. அரசுகளும் சமூகமும் பெண்ணுக்காக நிறைய விஷயங்களை இங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளவு எங்க ஆண்டர்பிரனர்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க. கம் வித் ஃபுல் பேக், பிலீவ் இன் யுவர். நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், நீ இவ்வளவு வந்ததே பெருசுன்னு சொல்லுகிறதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். கடந்து போக வேண்டிய தூரம் எக்கச்சக்கம் இருக்கு. விமனுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா, மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஒரு விஷயம் சொல்றான், விமனுக்கு இந்தியாவில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா $770 பில்லியன் ஜிடிபில 2025 வந்துருங்கிறான். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுட்டாலே. ஆனா நம்ம அந்த கேள்வியே கேட்டது கிடையாது. இன்னைக்கு இல்ல, அன்னையிலிருந்தே கேள்வி கேட்கல. ஒரே வயல்ல வேலை பார்க்கிற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம், ரைட்டு தானே? ஒரே மில்லில் வேலை பார்க்கிற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம், ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பளம். நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்கறதே பெருசு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடணும்னு வச்சுங்களேன். எப்ப நீங்க உங்களை குறைவா மதிப்பிடுறீங்களோ சமூகம் உங்களை குறைவா மதிப்பிடும். உள்ளளவில் எப்போது நீங்கள் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த உலகமும் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.